ஆதிசங்கராச்சாரியார் நிறுவிய 5 சிவலிங்கங்களின் வரலாறு பற்றி தெரியுமா? உங்களுக்கு இந்த 5 சிவலிங்கங்கள் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் குறைந்தது ஒரு முறை தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலங்கள். இவை சாதாரண லிங்கங்கள் அல்ல. இவை மகாதேவன் சிவபெருமான் தாமே வழங்கியவை. ஆதி சங்கராச்சாரியார் சமஸ்த இந்தியாவையும் சுற்றி வந்தார். அவர் புனித யாத்திரையில் சென்றது சனாதன தர்மத்தை உறுதிப்படுத்தவும் மனிதர்களுக்கு தர்ம மார்க்கத்தை கற்பிக்கவும். அப்போது அவர் கைலாச யாத்திரைக்கு புறப்பட்டார். அங்கு சென்று அவருக்கு சிவபெருமான் அருள் புரிந்து, நீ தர்மத்தை பூமியில் நிறுவுவதற்காக என்று கூறி 5 அதிசயமான சிவலிங்கங்களை அளித்தார். அதே சமயம் பார்வதி தேவியும் அவருக்கு ஒரு புனித மந்திர கிரந்தத்தை, மந்திர நூலை வழங்கினார். அதில் 100 புனிதமான ஸ்லோகங்கள் இருந்தன. அவற்றை உலகத்தில் பரப்புமாறு தேவியார் கூறினார். மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்று கொண்டிருந்த சங்கராச்சாரியரை நந்தீஸ்வரர் தடுத்து நின்றார். அவர் கூறினார், நீ கைலாசம் வந்தபோது வெறுமை கையுடன் வந்தாய். ஆனால் இப்போது திரும்பிச் செல்லும் போது என்ன எடுத்து செல்கிறாய்? நான் கைலாசத்தின் காவலன். என்ன எடுத்துச் செல்கிறாய் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நந்தீஸ்வரர் அந்த சிவலிங்கங்களை பார்த்து நமஸ்கரித்து, இவை உலகத்திற்கு பயன் தரட்டும் என்று சொல்லி மீண்டும் சங்கராச்சாரியருக்கே திருப்பிக் கொடுத்தார். ஆனால் அந்த மந்திர கிரந்தத்தை பார்த்த நந்தீஸ்வரர், இந்த அளவுக்கு ஆழமான தந்திர ஞானத்தை இப்பொழுது பூமியில் உள்ள மனிதர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று கூறி அதிலிருந்து 41 ஸ்லோகங்களை மட்டும் வழங்கினார். மீதமுள்ள ஸ்லோகங்களை அவர் தன் வசமே வைத்தார். அந்த நிகழ்வு மார்கண்டேய சம்ஹிதை மற்றும் சங்கராச்சாரியரின் வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 41 ஸ்லோகங்களே இன்று நாம் அறிந்த சௌந்தர்ய லஹரி நூலின் முதல் 41 ஸ்லோகங்கள். மீதமுள்ள ஸ்லோகங்களை சங்கராச்சாரியரே தாமாக எழுதியவை. ஆதி சங்கராச்சாரியார் நிறுவிய 5 சிவலிங்கங்கள் எவை என்றால், 1 முக்திலிங்கம், கேதார்நாத், ஹிமாலயம். இங்கு நிறுவப்பட்ட லிங்கம் விமோசனம் அளிக்கிறது. இதனை வழிபட்டால் பக்தர்கள் ஜென்ம மரண சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவர். 2ஆம் வரலிங்கம், நீலகண்ட் ஆலயம், நேபாளம். வரம் என்றால் ஆசை நிறைவேறுதல். இந்த லிங்கத்தை பூஜித்தால் மனிதன் விரும்பிய இன்பங்கள், ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். 3ஆம் போகலிங்கம், ஸ்ருங்கேரி பீடம், கர்நாடகா. போகம் என்றால் வாழ்வின் இன்பமும் ஆன்மீக சமநிலையும். இந்த லிங்கம் பக்தர்களுக்கு பொருளாதார செழிப்பு மற்றும் ஆன்மீக அமைதி தருகிறது. 4ஆம் யோக லிங்கம், காஞ்சி காமகோடி பீடம், தமிழ்நாடு. உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை ஒரே சமநிலையில் வைத்திருக்கச் செய்யும் சக்தி. இது யோக சாதனைக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாகும். 5வது மோக்ஷலிங்கம், சிதம்பரம், தமிழ்நாடு. மோக்ஷம் என்றால் நித்திய விடுதலை. இந்த லிங்கத்தை பூஜிப்பது பிறவி சுழற்சியை தாண்டி ஆன்மீக ஞானத்தை அடைய வழிவகுக்கும். இந்த 5 சிவலிங்கங்கள் வெறும் ஆலயங்கள்